ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகைன் 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TWINKLE அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது. இப்போ இது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டீனா இட்டு சவுண்டு, இவ்வுனா டபிள்யூனா இவ்வு சவுண்டு, INK அப்படின்னா என்ன சவுண்ட் நமக்கு வரும்? இங்கு சவுண்டு வரும். எல்லுனா இல் சவுண்டு, லாஸ்ட் இ முடிஞ்சது அப்படின்னா அந்த இ நமக்கு என்னது? சைனல் லெட்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படிதாங்களே பாருங்க, எல்லாத்தையுமே என்ன இருக்குது? நமக்கு லாஸ்ட் இ இருக்குது இல்லைங்களா? ஒரு சில லெட்டர்ஸ்ல எல்லாமே இ கொடுத்துருக்கோம். அப்போ அது இ எண்டில் வரது எல்லாமே நமக்கு என்ன லெட்டர்? சைனல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சரி, இப்போ பாருங்க, இட்டு கான்சனண்டா, இட்டு கான்சனண்ட், இவ்வும் கான்சனண்ட். அப்போ ரெண்டு கான்சனண்ட், ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே வச்சுக்கணுமா? அப்போ இட்டு என்ன பண்ணணும்? அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து பாருங்க, இவ்வும் கான்சனண்ட், இவங்க ஈங்கிறது வவல் இல்லையா? இவ்வுங்கிறது கான்சனண்ட், ஈங்கிறது வவல். அப்ப என்ன பண்ணோம்? பிளண்ட் ஆகுமா? இவ்வு கூட்டல் இ எனக்கு என்ன வரும்? வி அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும் இல்லைங்களா? அடுத்து என்ன இருக்குது? இங்க இருக்குது. இங்குங்கிறது நமக்கு என்ன சவுண்டு? கான்சனன்ட் சவுண்டு. எல்லுங்கிறது என்ன சவுண்டு? கான்சனன்ட் சவுண்டு. அப்ப ரெண்டு கான்சனன்ட். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணோமா? இங்க அப்படி வச்சுக்கிறோம். லாஸ்ட் இல்லு மட்டும் இருக்குதா? இல்லுங்கிறது கான்சனன்ட். இதுக்கு அடுத்து என்ன? எந்த ஒரு லெட்டருமே இல்ல. அப்ப அந்த இல்ல என்ன பண்ண அப்படியே போடுகிறேன். அப்படின்னா ட்விங்கிள் அப்படின்னு என்ன வரும்? ட்விங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து SMOKE இந்த வேர்டு எப்படி பண்ணோம்? எஸ்னா இஸ் சவுண்டு, எம்னா இம்மு சவுண்டு. இப்போ இஸ்ங்கிறது கான்சனண்ட், இம்முங்க கான்சனண்ட் இல்லையா? OKE இது எப்படி வரும்? இ இருக்குது, இ வவல், ஓ வவல். அப்போ முன்னாடி இருக்க லாங் சவுண்டு தானே? அப்போ ஓவோட சவுண்டு ஓ வருது. அடுத்து கே கிக்கு சவுண்டு, லாஸ்ட் இ முடிஞ்சதுன்னா அது சைலண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்க அப்போ, இஸ் கான்சனண்ட், இம்மு கான்சனண்டா? இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே பண்ணிக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? இம்மு குட்டல் ஓ என்ன வரும் நமக்கு? ஓ அப்படின்னு இல்லையா? இம்மு குட்டல் ஓ அப்படின்னு வரும். சாரி, மோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மோ அப்படின்னு சொல்ல வரும். அடுத்து இக்குங்கிறது ஒரே ஒரு கான்சனண்ட். அந்த கான்சனண்ட் என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிறேன். அப்ப ஸ்மோக் அப்படின்னு வருது. SMOKE அப்படிங்கிற போட ஸ்மோக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SPARKLE எஸ்னா இஸ் சவுண்டு, இப்பு பீனா இப்பு சவுண்டு, ஏஆர்னா ஆர் சவுண்டு, கேனா இக் சவுண்டு, எல்னா இல் சவுண்டு, லாஸ்ட் இ வந்துச்சுன்னா சைலண்ட் இல்லையா? சரி, இப்போ சொல்லுங்க அப்போ, இஸ் இப்பு ரெண்டுமே கான்சனண்டா? இப்போ கான்சனண்ட் ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே வச்சுக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்பு பிளஸ் ஆ என்ன வரும் நமக்கு? பா அப்படின்னு வரும் இல்லையா? ஏன்னா ஆங்கிறது பபுள். இப்போ இப்பு குட்டலான நமக்கு பா அப்படின்னு வரும். அப்போ பா அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அடுத்து இருங்கிறது கான்சனண்ட், இக்குங்கிறது கான்சனண்ட். அப்ப என்ன பண்ணோமா? ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் அப்படியே போட்டுக்குவோம், இரு அப்படியே போட்டுக்கிட்டோம் இல்லைங்களா? அடுத்து இக்கு கான்சனண்ட், இல்லும் கான்சனண்ட். அப்ப என்ன பண்ணோம்? இக்கு அப்படியே போட்டுக்கிறோம். கடைசி இந்த இல்லுக்கு அடுத்து எந்த லெட்டருமே இல்ல. என்ன பண்ண நான் அதையே அப்படியே போட்டுட்டேன். அப்ப ஸ்பார்க்கிள் அப்படின்னு என்ன வருது? ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து SPELT இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? எஸ்னா இஸ் சவுண்டு, பீனா இப்பு சவுண்டு, அடுத்து என்னது? ஈனா ஏ சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு, டீனா இட்டு சவுண்டு இல்லைங்களா? இப்போ இஸ்ங்கிறது என்னது? கான்சனன்ட், இப்புங்கிறதும் கான்சனன்ட். இப்போ டபுள் கான்சனன்ட் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இப்பு கான்சனன்ட், ஏங்கிறது பபுள். இப்போ இப்பு கூட்டல் என்ன வரும்? பே அப்படின்னு வரும் இல்லைங்களா? பே அப்படின்னு வரும். அடுத்து இல்லு கான்சனன்ட், இட்டும் கான்சனன்ட். டபுள் கான்சனன்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே போட்டுக்கோமா? அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து இட்டு மட்டும் இருக்குது. இட்டுக்கு அடுத்துனா கிடையாது எந்த லெட்டருமே இல்ல. அப்ப நம்ம அந்த இட்டையும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப வரும் ஸ்பெல்ட் அப்படின்னு வருது. புரியுங்களா? SPELT அப்படிங்கிற படம் எப்படி படிக்கணும்? ஸ்பெல்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து BUZZLE அப்படின்னு வருது. இப்ப பி என்ன சவுண்டு? இப்பு, யூனா ஆ சவுண்டு, இசட்னா இஸ் சவுண்டு, அகைன் இசட் அப்படின்னா இஸ் சவுண்டு, எல்லுனா இல் சவுண்டு இல்லைங்களா? இப்ப பி இப்ப என்னது? இப்புங்கிறது கான்சனன்ட், ஆங்கிறது வவல். அப்ப கான்சனன்ட் பிளஸ் வவல் பிளண்டேஜ் என்ன வரும்? இப்பு பிளஸ் ஆ பா அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்து இஸ்ங்கிறது நமக்கு என்னது? கான்சனன்ட், இங்கே இஸ்ங்கிறது கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் இல்லையா? அடுத்து இது கான்சனன்ட்டா? அடுத்து பாருங்க, இஸ்ஸும் கான்சனன்ட், என்னது? இங்க இல்லும் கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணுமா? இந்த இஸ் என்ன பண்ணுவோம்? அப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. அதுக்கு தான் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். மூணு கான்சனன்ட் வரும்போது ரெண்டு கான்சனன்ட் ஒரே மாதிரி ஒட்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு கான்சனன்ட் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த இஸ் நமக்கு என்ன மாறிடும்?
சைலண்ட் லெட்டரா மாறிடும். இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஏ கூட 2 டி சேர்ந்து வரலாம், ஏ கூட 2 பி சேர்ந்து வரலாம், இல்லாட்டி பார்த்தா என்ன பண்ணுவோம், எஸ் கூட எஸ்யூ கூட 2 சி சேர்ந்து வரலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதுக்கு தனியாக வீடியோவே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? சரி, அந்த பிரகாரம் பார்த்தோம்னா இந்த இஸ் இங்க இஸ் ரெண்டுமே என்னது ஒரே மாதிரி லெட்டர். அகைன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இல்லுங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர். இப்போ 3 கான்சனன்ட் வந்திருக்குது. 3 கான்சனன்ட் வரும்போது இது 2 கான்சனன்ட் தான் இருக்குது, சேம் லெட்டர் இருக்கிறதுனால ஒன்று என்ன பண்ணுவோம், நம்ம சைலண்டா நம்ம மாத்திக்குவோம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் தெரியுதுல்ல? அப்ப இஸ் நமக்கு என்னது சைலண்டா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு, நமக்கு என்ன மட்டும் தான் இருக்குது, இல் மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ணணும், இந்த இல்ல மட்டும் நம்ம போட்டுக்கணும். அப்ப பஸ் பஸ்ஸில் அப்படின்னு என்ன வரும், பஸ்ஸில் அப்படின்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா PRE அப்படின்னா ப்ரீ முஸ்லிம் பண்ணாது ப்ரீ. இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு இல்லையா? PRE வந்தா ப்ரிஃபிக்ஸ் சொல்லுவோம், DE வந்தா Dன்னு சொல்லுவோம், BE மட்டும் வந்தா Bன்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு ஏற்கனவே பார்த்ததுதான் இல்லைங்களா? அந்த மாதிரி PRE அப்படின்னு வந்துச்சு என்ன பண்ணணும், நம்ம ப்ரீ அப்படின்னு போடணும். SER அப்படின்னா எஸ்க்கு இ சவுண்டணும், அதே மாதிரி ஈக்கு ஏ சவுண்டணும். அப்படின்னது இஸ் கூட்டலையே சேன்னு வரும், பஸ்ஸர் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து லாஸ்ட் வி வந்துச்சுன்னா இவ்வு சொல்லியிருக்கோம். திரும்ப பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இ வந்தா சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வி வந்து தான் நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல வி வந்து தான் நமக்கு இவ்வு சவுண்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ப்ரீங்கிறது இவ்வு, இந்த ப்ரீங்கிறது ஆல்ரெடி நம்ம அதிலே இருக்குது, அந்த லெட்டர் அப்படியே விடணுமா? அடுத்தது பாருங்க காம்பவுண்ட் ஃபார்ம் எல்லாமே நம்மளே மாற்றி கொடுத்துறாங்க இல்லையா? அப்படின்னா இருக்குது சார் அப்படியே போட்டுட்டோம். லாஸ்ட் இவ்வுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ ப்ரிசர்வ் அப்படின்னு வரும். இது என்ன வரும், ப்ரிசர்வ் அப்படின்னு வரும். அடுத்து பீனா என்ன சவுண்ட் வரும், பீனா கான்சோனன்ட், அது PUNISH. இந்த சவுண்ட்ல பீனா கான்சோனன்ட், யூனா ஆ சவுண்டு, என்னன்னா இன் சவுண்டு, ISH அப்படின்னா இஸ் சவுண்டு இல்லைங்களா? இப்போ பீங்கிறது கான்சோனன்ட், இந்த ஆங்கிறது பபல். இப்போ இப்பு கூட்டால் ஆ நமக்கு என்ன வரும், பா அப்படின்னு வரும். அடுத்து இங்க என்ன இருக்குது, இன்னு இருக்குது கான்சோனன்ட், ஈங்கிறது பபல். அப்படின்னா வரும் இன்னு கூட்டல் இ நீ வரும். லாஸ்ட் என்ன இருக்குது, இஸ்ங்கிற ஒரே ஒரு கான்சோனன்ட் மட்டும் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அந்த இஸ்ஸையும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்படின்னா வரும் பனிஸ் அப்படின்னு வருது. PUNISH அப்படிங்கிற விட பனிஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து PRAISE இந்த விட எப்படி வேணும், பீனா இப் சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, AI அப்படின்னா ஐ சவுண்டு, எஸ்னா இஸ் சவுண்டு, லாஸ்ட் இ வந்தா சைலண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்புங்கிறதும் கான்சோனன்ட், இருங்கிறதும் கான்சோனன்ட். 2 கான்சோனன்ட். ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணுமா, அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இரு கூட்டல் ஐ என்ன வரும், நமக்கு ரை அப்படின்னு வரும். ஏன்னா ஐங்கிறது வவல் இல்லையா? இருங்கிறது கான்சோனன்ட், ஐங்கிறது வவல். இப்போ பிளண்ட் ஆகி காம்பவுண்ட் ஃபார்ம் வருது. இரு கூட்டல் ஐ நமக்கு என்ன ஆகுது, ரை அப்படின்னு வருது இல்லையா? அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது, எஸ்ங்கிறது கான்சோனன்ட் லெட்டர். இதுக்கு அடுத்து எந்த லெட்டருமே இல்லை. அப்ப என்ன பண்ணுறது, எஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப என்ன வருது, பிரைஸ் அப்படின்னு வருது. என்ன வருது, பிரைஸ் அப்படின்னு வருது. அடுத்து PRE PARE இப்படிங்கிற விட எப்படி வேணும், PRE அப்படின்னா ப்ரீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து பி என்னது, இப்பு, ARE அப்படின்னா ஏர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த ஏ இருக்குது, இந்த இ இருக்குது, அப்படி இருக்கும் முன்னாடி இருக்கும் லாங் சவுண்டு. இப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ வரும். அப்போ என்னது, ஏர் அப்படின்னு வருது. இப்போ சொன்னோம்ப்பா ப்ரீங்கிற என்ன பண்ணுவோம், வழக்கம் போல அப்படியே போட்டுக்கோமா, ப்ரீ அப்படியே போட்டோம். அடுத்து இப்பு கூட்டல் என்ன வரும், பே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பே அப்போ என்ன வரும், ப்ரீபேர் அப்படின்னு வரும். என்ன வரும், ப்ரீபேர் அப்படின்னு வரும். அடுத்து பீனா இப்பு சவுண்டு, யூனா ஆ சவுண்டு இல்லைங்களா? அடுத்து பீனா இப்பு சவுண்ட், அகைன் எல்லுனா இல்லு சவுண்டு, ஐசினா இக்கு சவுண்டு. இப்போ பீனா இப்புங்கிறது என்னது கான்சோனன்ட், அதே மாதிரி யூங்கிறது என்னது வவல். இப்போ கான்சோனன்ட் ப்ளஸ் வவல் பிளண்ட் ஆச்சு என்ன வரும், இப்பு கூட்டலாம் பா அப்படின்னு வரும். இப்போ அடுத்து என்ன இருக்குது, இப்பு இருக்குதா, இப்புங்கிறதுனால லெட்டர் கான்சோனன்ட் லெட்டர், இல்லுங்கிறது கான்சோனன்ட் லெட்டர் இல்லையா? அப்போ என்ன பண்ணோமா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டுக்கோமா. அடுத்து இல்லு இருக்குது கான்சோனன்ட், அடுத்து என்ன இருக்குது இந்த இடத்துல ஈங்கிறது பபல். அப்ப கான்சோனன்ட் பபல் பிள்ளைச்சுன்னா காம்பவுண்டா பாருமா, இல்லு கூட்டல் லீ என்ன வரும், எனக்கு லீ அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்து இக்குறதுனால லெட்டர் எனக்கு கான்சோனன்ட் லெட்டர். அப்பனா பண்ணுது இக்க அப்படியே போட்டுக்கிறேன். அப்பனா வரும் எனக்கு பப்ளிக் அப்படின்னு சொல்லி வருது. புரியுங்களா? இந்த லீ வருமா இல்ல மற்ற லீ வருமா அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ப்ரொனன்சியேஷனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். தமிழ் வழியா இங்கிலீஷ் லேர்ன் பண்றோம். ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய ப்ரொனன்சியேஷன் தான் என்ன பண்ணணும், கொடுக்குற முடிஞ்சு. இதுல போய் இந்த லீவ் வருமா இல்ல அந்த லீவ் வருமான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இதை வச்சு ரிசர்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரொனன்சியேஷன் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தமிழ் வழியில இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.